நார்மல் ஸ்கின் எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன போட்டாலும் வந்து அது நார்மலாக, அதாவது நம்ம என்ன போட்டாலும் அந்த நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஆப்ட் ஆகிடும். நம்மளுக்கு எந்த சென்சிட்டிவ் சிம்டம்ஸும், அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் போட்டாலும் அது வந்து எந்த ஒரு ரெட்டிஷாவோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ஸ்கின்னு. சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படி இருக்குன்னா, நம்ம 2 சீக்ஸ்லேயும், இப்போ நம்ம வெயிலில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 சீக்ஸ்லேயும் வந்து இருந்துட்டு ரெட்டிஷாக இருக்கும். அதுக்கு பேர் தான் சென்சிட்டிவ் ஸ்கின். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து எப்படின்னா, நம்ம என்ன ப்ராடக்ட் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகிடும், நம்ம ஃபேஸ் வந்து டக்குன்னு அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் எந்த ப்ராடக்டை போட்டாலும் பார்த்து போடுங்க. நான் சொல்லும் போதே வந்து உங்களுக்கு மேலே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஆயிலி ஸ்கின் இப்படி இருக்கும், ட்ரை ஸ்கின் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மேலே ஷோ ஆகும் இல்லையா? அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். நான் சொன்னதையும் வச்சு அந்த ஃபோட்டோவும் வச்சு பார்த்திங்கனாலே உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ.